ஆலை கழிவுகளிலிருந்து அனைத்து கழிவுகளாலும் ஜீவனற்று போன நதிகள், வற்றிப்போன நீர்நிலைகள், பற்றிக்கொண்ட பஞ்சம் என்று தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகின்ற இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இருக்கின்ற நீர்நிலைகளை சீரமைக்காமல் நிர்கதியாக கிடக்கிறது. அந்த வரிசையில் பெரம்பலூரில் அரணாறை, பெரம்பலூர் நகரம், துறைமங்கலம் ஆகிய 3 பிரதான நீர்நிலைகள் அமைந்துள்ளன. இதில் பெரம்பலூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள துறைமங்கலம் ஏரி அப்பகுதி மக்களின் தண்ணீர் தேவையையும் விவசாய தேவையும் பூர்த்தி செய்து வருகிறது. மருதை ஆற்றிலிருந்து வாய்க்காலின் வழியாக வந்து நிரம்பும் இந்த துறைமங்கலம் ஏரியில் கடந்த சில ஆண்டுகளாக போதுமான பராமரிப்பில்லாமல் போடப்பட்டதால் செடி கொடிகளுடன் முட்காடுகளாக மாறிப்போனது. தற்போது இந்த ஏரியில் காணும் இடமெங்கும் கருவேல மரமாக நிறைந்து காணப்படுவதால் ஏரியில் தேங்கும் நீரின் அளவும் குறைந்து போனது. இது மட்டுமல்லாமல் மருதை ஆற்றிலிருந்து தண்ணீர் வரும் வழித்தடமும் தூர்வாராமல் மேடாக கிடப்பதால் நீர்வரத்து நின்று போய்விடும் அபாய நிலையில் உள்ளது என்றும் 6 மாதத்திற்கு மேல் போதுமான நீர் நிறைந்து பாசன வசதிக்கு மட்டுமன்றி மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்த துறைமங்கலம் ஏரி தற்போது தூர்வாரப்படாமல் காடாக மாறிப்போனது தங்களுக்கு வேதனை அளிக்கிறது என்று கூறும் அப்பகுதி விவசாயிகள் ஏரியை சீரமைத்து பாசன பயன்பாட்டிற்கு விட அரசும் அத்துறை அதிகாரிகளும் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றனர். முள்ளு ஏண்டி போய் கரை உடையிற நிலைமையில் இருக்குது. 5-6 மாதம் நிற்கிற ஏரி தண்ணி முள்ளேறி போய் 2 மாதம் தண்ணி கூட தேங்க முடியாமல் நிலைமையில் இருக்குது. இந்த முள்ளை எடுத்து இந்த இடத்துல இந்த தண்ணியை தேங்கும் ஒரு நிலைமையை உருவாக்கணும். மறுபடியும் சுத்தம் பண்ணி தரணும். சில இடங்களில் கோடை மழை தொடங்கி தென்மேற்கு பருவ மழையும் தீவிரமடைந்துள்ள நிலையில் சீரமைக்கப்படாத நீர்நிலைகளில் எப்படி நீரை சேகரிக்க முடியும் என்ற ஏக்கத்துடன் திளைக்கும் பெரம்பலூர் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரைவில் விடிவு காலம் கிடைக்குமா என்ற ஏக்க கேள்விகளை முன்வைக்கும் இப்பகுதி மக்களுக்கு மழை நீரை சேகரிக்க மட்டுமே விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் சேகரிக்கும் நீராதாரங்களை சேமித்து வைக்க நீராதாரங்களை சீரமைத்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். உழவு தொழிலை மேம்படுத்த வேண்டுமெனில் அதன் உயிர் நாடியான நீர் ஆதாரங்களை சேகரிக்க சீரமைக்கப்பட்ட இடங்களும் வேண்டும். லோட்டஸ் செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து மாரியப்பன் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.